சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் விச் வி நீட் இல்லையா? நமக்கு சுயமரியாதை தேவைத்தானா? அதாவது சிலரை பார்த்துருக்கீங்களா, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றார் போல் அவர்கள்ட்ட சிரித்து அவர்கள்ட்ட வேலையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவர்களை அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் அவர்களுடைய சார்ந்து வாழ்ந்து இந்த ஒட்டுண்ணை வாழ்க்கை வாழ்பவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் சுயமரியாதைனா என்னன்னே தெரியாது. ஏன் சொல்லுங்களேன், இவர்கள் ஒருவரோடு ஒட்டி கொண்டு அவர்களை சாரை உறிந்து எடுத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த பர்சன் ஏ அவர்கள் இவர்களை எவ்வளோ துச்சமாக நினைப்பார்கள். அதை ஒரு நிமிடம் எண்ணி பார்த்தால் இவர்கள் இந்த ஒட்டுண்ணி வாழ்க்கையை வாழ்வார்களா? உன்னை போல உண்டா என்று பார்க்கின்றவர்களிடத்திலே அவர்களை புகழ்ந்து காரியத்தை சாதித்து கொண்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் திருப்பியும் இவர்களுக்கெல்லாம் சுயமரியாதை என்றால் என்ன என்று தெரியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை நிச்சயமாக வேண்டும். அந்த சுயமரியாதை தான் நம்மளுடைய சமுதாயத்தில் நமக்கான ஐடென்டிட்டி. அந்த சுயமரியாதை இருந்தால் தான் மற்றவர்கள் நம்மளை பார்த்து இன்னார் என்று நமக்கு உண்டான மரியாதையை கொடுப்பார்கள். இப்போ ஒருத்தர் உடல்நலம் இல்லாமல் இருக்கின்றார், வந்து பார்க்கின்றார்கள். அது எதுக்கு? மரியாதை நிமித்தமாக. அதுவே ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்கிட்ட போய் காலில் விழுந்து போஸ்ட் வேணும், எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் வேணும்னு காலில் விழுந்தேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனிதனுக்கு சுயமரியாதை இல்லை என்று அர்த்தம் இல்லையா? அந்த கும்பிடு சாமி போட்டு 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 நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி மனிதர்களோடு சகவாசமே வேண்டாம். அந்த மனிதர்களுக்கு சுயமரியாதை என்றால் என்னவென்று தெரியாது. அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலிருந்து விலகி இருப்பது நலம். அந்த சுயமரியாதை எப்படின்னா, அதாவது தனக்கு சுயமரியாதை இருக்கும் பட்சத்திலே நம்ம கூட இருக்கவர்களுக்கும் அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி இருப்பவர்கள் கூட தான் நம்ம வந்து எப்பொழுதுமே சகவாசம் வச்சுப்போம். ஏன்? சுயமரியாதை எழுந்து இவர் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா நமக்கும் தானே அந்த அசிங்கம் இல்லையா? சுயமரியாதைங்கிறது கர்வம் கிடையாது. ப்ளீஸ் நோட், தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். பணிதல், எல்லாம் தெரியும் எனக்கு இதுதான் தெரியும், எல்லாம் தெரியும், அதுக்கு இடையில் இருக்கின்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன் பார்த்துருக்கீங்களா? எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. அவர்கள் எக்ஸ்ஆர்வை யாராக இருந்தாலும் நான் என்னோட லெவலில் நான் சுயமரியாதையோடு நான் இருக்கின்றேன். அந்த சுயமரியாதை எனக்கு மரியாதை மற்றவர்கள் கொடுக்கணும், அதுக்குண்டானதை எதிர்பார்க்கறதுல தவறே இல்லை. அதை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி, நமக்கான ஐடென்டிட்டி அதுதான். அதாவது சுயமரியாதை இழந்து கூனி குறுகி இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படின்னு பேசிக்கொண்டிருப்பவர்களை யாருமே மதிக்க மாட்டார்கள். அதை எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும்.